குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம இன்னொரு நேயருடைய ஒரு கேள்வி. புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. சனி புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சனி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்திர பாக்கியம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ காரகம் அப்படின்னு பார்த்தா புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் குரு தான். ஸோ குரு வலிமையாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம்ங்கிறது அமையும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பையும் கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியாக வருவார் அப்படின்னு பார்த்தாலும் கன்னி மற்றும் துலாம் இந்த 2 லக்னக்காரர்களுக்கு சனியே 5ஆம் அதிபதி. இப்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வேளை மகரத்தில் சனி ஆட்சி பெற்றால் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்காருங்கிற அமைப்புப்படி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் துலா லக்னக்காரர்களுக்கு கும்பத்தில் ஆட்சி பெற்றதும் மூலத்திலகோண ஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய சனியால் அவங்களுக்கு சனி தசை ஒரு குழந்தை பாக்கியம் தரத்துக்கான ஒரு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த சனியை குரு பார்த்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த சனி தசையில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சனி தசையானது இவங்களுக்கு உரிய காலத்தில் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு 60 வயசு 70 வயசு மேலெலாம் சனி தசை வருது அப்படின்னா அப்போது சான்ஸ் கம்மி. அதே போல் ஒரு 20 வயசுக்குள்ளேயே இந்த சனி தசை வருது அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. திருமணமாகி ஒரு 30-35 வயசுலேருந்து 45-50 வயசில் இப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு சனி தசையோடைய காலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குரு மட்டும்தான் குழந்தை பாக்கியம் தரணும் அப்படின்னு சொன்னால் அமைப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு 5ஆம் அதிபதியின் மூலமாக கூட குழந்தை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய தொடர்போ பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக அது ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதில் குறைபாடு இருக்காது. அதே போல் குரு தசை குருவுடைய பார்வை ஒரு சில நேரங்களில் அந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோ அதுக்கேற்றாப்புல குரு தசையிலையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது சனிக்கு மட்டும் பொருத்தம்னு கிடையாது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதியோடைய அமைப்பை பொறுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகம்னே சொல்லலாம். இப்போது மீன நகலக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் அதிபதியாக வருவார். ஆனால் இந்த சந்திரனே ரிச்சிகத்தில் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் டிலே ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா குரு ஒருவேளை என்னதான் இவங்களுக்கு குரு லக்னாதிபதியாக இருந்தால் கூட ஒருவேளை குரு 6-8 இடங்களில் மறைஞ்சால் இவங்களுக்கு சந்திரனுடைய அமைப்பால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பெண் குழந்தைக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அதே சந்திரன் ரிஷபத்திலேயே உச்சமடைஞ்சாலோ இல்லை கடகத்திலேயே ஒரு ஆட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் எப்போவுமே ஆண் வாரிசை தான் இங்கே வாரிசாக எடுத்துப்பாங்க. பெண் குழந்தைகளை